ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று ஒரு கணவன் மனைவி. கணவர் ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்காரு. மனைவி கேட்குறாங்க, டேய் மனோ, இன்றைக்கி எதையும் மறக்கலையே? எதையும் மறக்கலை. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். பாரு, இருக்குதா பாரு? எல்லாம் இருக்குதுமா. எதையும் மறக்கலை. கன்ஃபார்மாக நான் எதையும் மறக்கலை. இன்றைக்கி எங்கள் அப்பா தெருவாக அலைஞ்சி ஒரு புரோக்கரை கண்டுபிடிச்சி அந்த புரோக்கர் மூலமாக 100 ஃபோட்டோ பார்த்து இப்போ அதில் 10 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி அதை எங்கள் அம்மாகிட்ட காமிச்சு, எங்கள் அம்மா அதில் ஒன்றை செலக்ட் பண்ணி அதை எங்கிட்ட காமிச்சு, நான் அந்த பையனை ரிஜெக்ட் பண்ணி நான் ஒன்றை சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க ஒன்றை ஓகே பண்ணி, அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து 650 பத்திரிக்கை அடித்து அதை சொந்தக்காரங்கள்லாம் கொடுத்து வந்தவங்களுக்கெல்லாம் இலையை போட்டு அதில் 25 டிஷ்ஷை வச்சு வந்தவங்க எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு பார்த்து எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சா, அந்த கல்யாண நாளையே நீ மறந்துட்டல்ல? அம்மா தாயே, என்னை மன்னிச்சிடுமா, உன் காலில் கூட விழறேன். அண்ணே, பையனுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கணும்ண்ணே. எத்தனை காப்பி சார்? அவன் டீ காப்பிலாம் சாப்பிட மாட்டான். எனக்கு மட்டும் ஒரு டீ கொடுங்க போதும். 2 ஃப்ரெண்ட்ஸு, டேய் மச்சான், நாளைக்கு எனக்கு பொண்ணு பார்க்க போகிறோம், நீயும் வந்துடுறா. டேய் கண்டிப்பாக வருவேன்டா. உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் சும்மா இருப்பேனடா. இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸு, டேய் என்னடா எதுக்குடா அழுவுற? தங்கச்சி ஓடி போயிடுச்சுடா. அடைச்சி ரன்னிங் ரேஸ் காம்படிஷனா? டேய் கூட படித்த பையனை கூட்டிகிட்டு என் தங்கச்சி ஓடி போயிடுச்சுடா. என்னடா சொல்கிற? நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா. டேய் என்ன ஏன்டா அடிக்கிற? எப்படா சொல்கிற? முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியது தானே. என்கிட்ட தான் கார் இருக்குது, நான் நல்லா கார் ஓட்டுவேன், நானே கொண்டு போய் விட்டுட்டு வந்திருப்பேன்ல. ஐயோ ராதிகா, அண்ணான்னு வாய் நிறைய பாசமாக கூப்பிடுவேம்மா. ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா உன்னை கார்லேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்திருப்பனே. இந்த உலகத்திலேயே வர்ற எல்லாரையும் மதித்து பொன்னாடை பொறுத்தும் ஒரே நபர் சலூன் கடைக்காரர் மட்டுமே. அட ஆமாம்ல. சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.